கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவலை மையமா வச்சு மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்தை 2 பார்ட்டா ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்து முடிச்சாரு. எத்தனையோ டைரக்டர்கள் இந்த நாவலை படமா எடுக்கணும் அப்படின்னு முயற்சிகள் பண்ணாலுமே அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. மணிரத்னம் மட்டும்தான் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு. இந்த படம் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. படத்துல பாத்தீங்கன்னா விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா அப்படின்னு ரொம்ப பேர் நடிச்சிருந்தாங்க. சியான் விக்ரம் ஆதித்ய கரிகாலன் அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. மற்ற கதாபாத்திரங்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த நடிப்பை கரெக்டாவே கொடுத்திருந்தாங்க. இப்ப அப்டேட் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை 2022 செப்டம்பர் 30 ரிலீஸ் பண்ணாங்க. சோ இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது. அதனால சோசியல் மீடியால 2 years ஆஃப் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா அபுதாபில IIFA அவார்டு ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல பொன்னியின் செல்வன் படத்துக்காண்டி 8 அவார்டு கிடைச்சிருந்தது. மணிரத்னம், AR ரகுமான், ரவிவர்மன், சியான் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயராம், ஹரிச்சரன், சக்தி ஸ்ரீ இவங்க 8 பேருக்குமே பொன்னியின் செல்வன் படத்துக்காண்டி அவார்டு கிடைச்சிருந்தது. இதுல சியான் விக்ரம் பாத்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலன் அப்படிங்கிற கேரக்டருக்காண்டி பிலிம்ஃபேர், சைமா, IIFA அப்படிங்கிற 3 அவார்டையுமே வின் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த படத்துல எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சியான் விக்ரம் பொறுத்த வரைக்கும் தங்கலான் படத்துக்கு அப்புறமா அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா சோசியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல.